ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் குழம்பு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற போட்டுருங்க. அடுத்ததாக இதுக்கு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு கடாய், வெறும் கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி நான் பச்சரிசி போட்டிருக்கேன். பச்சரிசி, புழுங்கல் அரிசி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி நல்லா வறுபடணும். அதே சமயம் வெந்தயமும் இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா செவந்து வரணும். இதுக்கு மேலே விட்டுட்டீங்க அப்படின்னா கருகிடும். எந்த காரணத்தை கொண்டும் கருக விட்டுறாதீங்க. இப்போ இது வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பே இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வெந்தய குழம்பு பண்ண போகிறோம். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை சும்மா 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட இந்த குழம்பு பண்ணலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நான் ஒரு 15 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். பூண்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு இல்லை, இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி, 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 தக்காளி போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தக்காளி ரொம்ப மசிகிற அளவுக்கு வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை. தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது கூட போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்து ஊற்றிடலாம். நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இது கொதிச்சதுக்கப்புறமா இது கூட அந்த அரிசியும் வெந்தயமும் சேர்த்து அரைச்சி அந்த பவுடரை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காகி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃபுல்லாக அப்படியே சேர்க்கக்கூடாது. இதிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். இப்போ மீதி இருக்கிற இந்த பவுடரை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்து இந்த குழம்பு பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இனி இதை மூடி போட வேண்டாம். மூடி போடாமல் அப்படியே ஓப்பனில் விட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு கொஞ்சம் நல்லா இது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்புக்கு மேலே அழகாக எண்ணெய் மிதந்து வந்திருக்கு.
இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படி நீங்கள் வந்து கமெண்டில் கேட்பீங்க இந்த குழம்பு கசக்குமாக்கா அப்படின்னு சொல்லி. நான் வந்து கசக்காதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம வெந்தயம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப மைல்டான ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும். நம்ம சாப்பிடவே முடியாத அளவுக்குலாம் வந்து கசப்பு இருக்காது. பட் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு குழம்பு. இப்போ இது கூட வந்து நம்ம கடைசியாக இறக்குறதுக்கு முன்னால் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நல்ல டேஸ்டியான உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.